என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறது கவனத்தில் எடுக்காம சும்மா தேவையெல்லாம் போகாத மேய்க்காத. சரி, வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சுங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்களா? இப்ப சொல்றீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கிட்டுல நீங்க தடை பண்ணணும். திடீர்னு வனவிலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க இந்த மாடுகளை அந்த மலைகள்ல மேய்க்கிறோம், எத்தனை 100 ஆண்டுகளா மேய்க்கிறாங்க எங்க முன்னோர்கள். நேற்று இன்னைக்கு செய்யற வேலையா சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு அது மேல அக்கறை வந்துருக்கு, அதை நீ தடை அப்படின்னு நாங்க எங்க மேய்க்கிறோம் சொல்லுங்க. இந்த கால்நடைகள் எங்க இருக்கு? காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான். அதே பிற்காலத்துல அப்படியே நாங்க மரபு நடத்தி கூட்டி வேளாண்மைக்கு பயன்படுத்தி அந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. இந்த மாடு போய் என்ன செய்யும்? நீ பல்லாயிரக்கணக்குல வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்கா வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டின் நொறுக்கி மலை கொண்டு வரும்போது அந்த வனவிலங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. குண்டு வச்சு டும்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்துல மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருக்கு. அப்படியா? இது ஏற்புடையதா இருந்தா சொல்லுங்க. நாங்க இந்த போராட்டங்களை செய்யறது என்னது கொடுமையா இருக்கு. 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடா குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடா கறிக்கு ஓடிச்சு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு, அது இதை பத்தி கவலைப்பட்டுருக்க. பால் வளத்துறைன்னு இருக்கு. பால் எங்க இருந்து வரும்? குழாயில திருவினா வருமா? மாடு இல்லாம எங்க பால் வரும்? அந்த 2 துறைகள் இதுக்கு வச்சிருக்கு. அரசு வச்சிருக்குல்ல, அரசு பால் வைக்கிறது, மாடு மேய்க்காது. எப்படி இருக்கு? கால்நடை துறை வச்சிருக்கு, அந்த கால்நடை பற்றி கவலையே விடாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தண்ட சம்பளம் கர்மாந்தரம். வேற ஏதாவது சொல்லு, கேளுங்க. ஒரு கோரிக்கை தான் ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்க கோரிக்கையை கவனத்துல எடு. திடீர்னு நீ பாட்டு ஒரே ராத்திரில பணம் செல்லாதுங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் இங்கே போறதில்லை. ஒரு மாற்று இருக்கணும். நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும்? பணம் செல்லாதுன்னு சொல்ல போறோம். 1000 ரூபாய் செல்லாது, சரி இப்ப 2000 ரூபாய் தான் செல்லும் அப்படின்னா 2000 ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில கொண்டாந்து சேமிச்சுட்டுல செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுதானே சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க. நாளையில இருந்து யாரு சோறு திங்காதுன்னா மாற்ற இதை திங்கிறது. அப்புறம் சோறை திங்காமன்னு கேட்போம்ல. அப்ப இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதுன்னு சொன்னா சரி. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய். அப்ப எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அது உறுதி செய். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டு மேய்க்காத அப்படின்னா எங்க போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதுலயே நம்ம பொருளாதாரத்துல தற்சார்பு அடையலாம்னு டைரி டேல பால் நாள்ல பிரதமர் ஐயா பேசுறாங்க. அப்புறம் அது எங்க இருந்து வரும்? இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசிறியே. ஆர்கானிக் ஃபுட் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் எது? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.